ஹலோ ஹலோ காய்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நியூ சீரீஸ் கிம்ச்சிரா. ஆக்சுவலி இது வந்து ஹாரர் மிஸ்ட்ரி த்ரில்லர் டைப் சீரீஸ் தான் இது. சரி, வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி இவர் நடந்து வர்றாருல, அவர் பேர் தான் கிம்ச்சிரா. இந்த படத்தோட ஹீரோன்னு சொல்ல முடியாது, ஹீரோயின்னு சொல்லலாம். அவருக்கு நடந்து வரும்போது வந்துட்டு அவர் வந்துட்டு பேயை பார்த்துட்டு ரொம்ப பயந்துட்டு ஓடி வர்றாரு. பிரச்சனை என்னென்னா, அவங்க ஃபேமிலிக்கு ஒரு சாபம் இருக்கும், அவங்களால வந்துட்டு பேய்களை பார்க்க முடியும். ஆனால் நம்ம ஹீரோக்கு இது என்னது, இது சாபமாக வரமாவே தெரியல. இதனால் வந்துட்டு அவன் ரொம்பவே கஷ்டப்படுறான். அதனால தான் வந்துட்டு அவங்க அப்பா அம்மா பெரியவரை வந்துட்டு மீட் பண்ண வந்திருக்காங்க. அவங்க கொஞ்சம் மந்திர வித்தையெல்லாம் தெரிஞ்சவங்க. ஒருவேளை அவங்க வந்துட்டு கிம்ச்சிராவை வந்துட்டு உதவி பண்ணலாம், ஒருவேளை அவனை இந்த மாதிரி பிரச்சனை வந்து காப்பதெல்லாம் சொல்லிட்டு பார்க்க வந்திருப்பாங்க. அந்த பெரியவரும் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, சரி நான் பார்க்குறேன், நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு உதவி பண்ணுறேன், எங்கே கிம்ச்சிரா சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ வந்துட்டு அவங்க 2 பேருமே வந்துட்டு கிம்ச்சிராவோட அவங்க அப்பா அம்மா வந்துட்டு ரொம்ப நன்றி சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு அப்போ கிம்ச்சிரா வந்துட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு காரை ஓப்பன் பண்ணி பார்த்தா கிம்ச்சிரா இருக்க மாட்டான். எங்கடா போனேன்ற மாதிரி தான் அவங்க 2 பேருமே பார்த்துன்னு இருப்பாங்க. பார்த்தா நம்ம பையன் என்ன பண்ணுவான்னா, போயிட்டு ஒரு நாய்க்கு உதவி பண்ணுற பேரில் போய் உதவி பண்ணியிருப்பான். உதவி போனவன் உதவி பண்ணிட்டு வந்தால் ஓகே, ஆனால் அங்கே ஒரு பேய் இருக்குது. அந்த பேய் அவனை விடாமல் முறைச்சி பார்க்குது. ஏன்னா கிம்ச்சிராவுக்கு வந்துட்டு பேய்களை பார்க்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. அப்போ கிம்ச்சிரா பயங்கரமாக பயந்துட்டான். அப்படி இருந்து கூட அந்த நாயை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு காப்பாற்றுவான். அந்த நாயை வந்துட்டு அவன் கட்டி பிடிச்சிக்குவான். ஏன்னா வந்துட்டு அந்த பேய் வந்து ஏதாவது பண்ணிவிட்டுன்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் அந்த பேய் அவன்கிட்ட வரும். பட் அவன் அந்த நாயை விடவே மாட்டான். எப்படியா இருந்தாலும் அந்த நாயை நம்ம காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பேய் வந்துட்டு அவனை ஏதோ பண்ணுறதுக்கு வரும். அப்போ யாரோ ஒரு பர்சன் வந்துட்டு கிம்ச்சிரா வந்துட்டு டச் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இதுக்கப்புறம் கிம்ச்சிரா வேணாண்டா, கிம்மினே சொல்லிடுறேன். ஏன்னா எனக்கு ப்ரொனவுன்சியேஷன் ப்ராப்பராக வர மாட்டேங்குது. அப்போ வந்து கிம்மை வந்துட்டு யாரோ ஒருத்தர் வந்து டச் பண்ணுவாங்க. அப்போ கிம்மில் வந்துட்டு யார் டச் பண்ணுறாங்கன்றத வந்துட்டு உணர முடியும். பட் வந்துட்டு யாருன்றதை பார்க்க முடியாது. கிம் வந்து மயங்கி வீழ்ந்துருவாங்க. அந்த பர்சன் வந்துட்டு அந்த பேயை வந்துட்டு அழிச்சிட்டு கிம்மை இட்டுன்னு வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ்கிட்டே விட்டுருப்பாங்க. பட் அந்த பர்சன் யாருன்றது வந்துட்டு கிம்முக்கு ஞாபகம் வரதுனால தான் யோசிச்சு பார்த்தாலும் வந்துட்ட பிறகு அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட கிம் நடந்ததெல்லாம் சொல்லுவாங்க. பட் அவங்க பேரண்ட்ஸ் ரொம்பவே ஒரி பண்ணுவாங்க. இதுக்கப்புறம்லாம் தனியாக போகாத சொல்லிவிட்டு அவங்க அம்மா வந்துட்டு ரொம்பவே கவலையோடு பேசுவாங்க. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு ஒரு நோய் இருக்கும். அதனால அவங்களால ரொம்ப நாளாக வந்துட்டு உயிரோடு இருக்க முடியாது. நம்ம பையனுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு இப்படியே விட்டு போனால் என்ன ஆகும் சொல்லிட்டு அவங்க ரொம்பவே கவலைப்படுறாங்க. அதனால தான் வந்துட்டு இந்த பெரியவர்கிட்டையும் வந்து கூட்டின்னு வந்திருப்பாங்க கிம்மை. இப்போ கிம் வந்துட்டு அவங்க அம்மா பார்த்து கேட்பாரு, என்னம்மா எனக்கு ஏதாவது பிரச்சனை, எதுக்கு நீ இந்த அளவுக்கு கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க அம்மாவுக்கு இப்போ என்ன சொல்கிறதே தெரியல. ஏன்னா குட்டி பையன் என்கிட்ட சொன்னால் என்ன புரியுமா புரியாதா சொல்லிட்டு. இருந்தாலும் அவங்க அம்மா வந்துட்டு சொல்லுவாங்க, உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குதாப்பா அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. என்னம்மா எனக்கு புரியல அப்படி சொல்லிட்டு கிம் கேட்கும்போது, இல்லை எதுக்கு நான் உனக்கு ஒரு பொண்ணோட பேர் வச்சேன்னு சொல்லிட்டு தெரியாதா அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லைம்மா நீ சொன்னதாம்மா தெரியும், எனக்கு எப்படி தெரியும் அப்படி சொல்லிட்டு கிம் சொல்லும்போது, ஆக்சுவலி வந்துட்டு எங்கள் குடும்பத்தில் ஒரு சாபம் இருக்குதுப்பா, பையன் பிறந்தானா 21 வயசுக்குள்ளே இறந்து போயிடுவான். அதனால தான் உனக்கு வந்துட்டு கிம்ச்சிரா என்ற ஒரு பெண்ணோட நேம் வச்சேன். பட் அப்போ இருந்து இந்த சாபம் வந்துட்டு உன்னை விடாமல் இருக்குது அப்படி சொல்லிட்டு கிம்மோட அவங்க அம்மா சொல்லுவாங்க. இதை பார்க்குற கிம் வந்துட்டு கேட்பாரு, இந்த மாதிரி நானும் செத்துருவோமா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லைப்பா உன்னை நான் சாக விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்குற அந்த பெரியவர் வந்துட்டு, கவலைப்படாத, உனக்கு இந்த பிரச்சனை வந்து நான் க்யூர் பண்ணிடுறேன் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ கிம் வந்துட்டு வேணாம்னு சொல்லுவார். ஏன் அப்படி சொல்லிட்டு அந்த பெரியவர் கேட்கும்போது, ஏன்னா கிம்முக்கு தெரியும் அவங்க அம்மா இன்னும் கொஞ்ச நாள் இறந்து போயிடுவாங்க. இறந்துட்டா அப்புறம் அவங்க அம்மா வந்து பார்க்க முடியாது. ஏன்னா இவனுக்கு வந்துட்டு ஆன்மாக்களை பார்க்குற சக்தி இருக்குதுல்ல, அதனால் சொல்லிட்டு தான் வேணாம் சொல்லியிருப்பான். இப்போ இதெல்லாம் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் இப்போ ப்ரெசென்ட்டில் வந்துட்டு அந்த பேய் வந்துட்டு கிம்மை போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கும். அந்த பெரியவர் கொடுத்துருப்பார்ல தாயை, அதை வந்துட்டு கையில் பிடிச்சின்னு கிம் மந்திரம் சொல்லுவான். சொன்ன பிறகு அந்த பேய் வந்துட்டு காணாமல் போயிடும். இந்த இடத்துல சீனை கட் பண்ணி ஒரு வில்லேஜை காட்டுறாங்க. அந்த வில்லேஜில் ஒரு எம்பி வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு ஓட்டு கேட்டுன்னு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு ஒரு பர்சன் வந்துட்டு ஃபன்னியாக டான்ஸ் ஆடின்னு இருப்பார். அது வேறு யாரும் இல்லை, கிம்மோட ஃப்ரெண்ட் தான். இதுக்கப்புறம் நம்ம இவரை ஃப்ரெண்டுனே கூப்பிடலாம். அப்போ வந்துட்டு எம்பியோட பையன் தான் கிம்மோட ஃப்ரெண்ட். அப்போ அவங்க அப்பா கேட்பாரு, என்னடா பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, அப்பா அவனுக்கு தெரியல நான் டான்ஸ் ஆடின்னு இருக்கிறேன் அப்படி சொன்னேன். நீ டான்ஸ் ஆடலாம் போதும், ஃபஸ்ட்டு நான் அவனை போய் மாஸ்டரை பார்க்க சொன்னேன், போய் பாரு அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அப்பா நான் ஒரு நிமிஷம் டான்ஸ் ஆடிட்டு போகிறேன் அப்படி சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்று வேணாம் நீ கிளம்பு அப்படி சொல்லிட்டு அவர் அப்பா சொல்லுவார். அதுக்கு நம்ம ஃப்ரெண்டு பையன் வந்து ஈனு பல்லாம் கட்டிட்டு, சரிப்பா நீ போய் அவரை தான் பார்க்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு கிளம்புவான். கிளம்பி நம்ம ஃப்ரெண்டு பையன் போயினே இருப்பான். அப்போ அவனுக்கு வந்துட்டு ஃபோன் ஒரு யாரா இது ஃபோன் அப்படி சொல்லிட்டு எடுத்து பார்க்கும்போது வேறு இல்லை, கிம் தான் ஃபோன் பண்ணியிருப்பான்.
அப்போ வந்துட்டு ஃப்ரெண்டு பையன் வந்துட்டு ஃபோன் அட்டென்ட் பண்ணி பேசும்போது நேற்று நடந்த விஷயத்தெல்லாம் வந்துட்டு கிம் சொல்லும்போது இதை கேட்குறக்கு நம்ம ஃப்ரெண்டு பையனுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டா, ஐயோ இந்த நேரத்தில் நம்ம ஃப்ரெண்டு கூட இல்லாமல் போயிட்டோமே என்ற மாதிரியே. ஏன்னா ஏன்னா நம்ம ஃப்ரெண்டு பையனுக்கு ஆல்ரெடி தெரியும் கிம்மால் வந்துட்டு பேயை பார்க்க முடியும்னு சொல்லிட்டு. ஆனால் இவ்வளோ நாள் பேயை வந்துட்டு கிம்மால் பார்க்க தான் முடியும். எப்பயும் வந்து அட்டாக்லாம் பண்ணது இல்லை, சின்ன வயசில் பண்ணதோட சரி. பட் இப்போ வந்து அட்டாக் பண்ணியிருக்குதே சொல்லிட்டு இதை நினச்சி நம்ம ஃப்ரெண்டு பையன் கொஞ்சம் ஒரி பண்ணுறான். அப்போ நம்ம ஃப்ரெண்டு பையன் கேட்பேன், இதெல்லாம் வந்துட்டு உங்கள் ஃபேமிலி சாபத்தால் தான் அப்படி நடக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம வந்துட்டு எதுவுமே பேசாமல் ஃபோனை வந்துட்டு வச்சுட்டு வந்து அவங்க அப்பாவை பார்க்க வருவார். வந்துட்டு அங்கே தான் அவங்க அம்மாவோட கலரையும் இருக்கும். பார்த்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் பேங்காக் போகிறப்பா சொல்லிவிட்டு சொல்லுவார் கிம். அப்போ வந்துட்டு அவங்க அம்மா சரிப்பா பார்த்துப்போ அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது அப்போ வந்துட்டு கிம் அவங்க அம்மாவோட கல்லறைக்கு போயிட்டு ஒரு நிமிஷம் முட்டி போட்டு உட்காந்து நமஸ்காரம் பண்ணுவார். அவர் என்ன நினைப்பாருன்னா, எல்லா பேய்களையும் என் கண்ணுக்கு தெரியுதுமா, நீ அம்மா என் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறேன்ற மாதிரி ரொம்ப மனசு கஷ்டத்தோடே வந்துட்டு அந்த கல்லறையை பார்ப்பார். அப்போ கிம்மோட அவங்க அப்போ வந்துட்டு, நீ என்ன மனசில் நினைக்கணும் எனக்கு தெரியுதுப்பா, நீ கவலைப்படாத, ஏதாவது காரணம் இல்லாமல் உங்கள் அம்மா வந்துட்டு உன் கண்ணுக்கு தெரியாமல் இருக்க மாட்டான், நிச்சயமாக இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும் அப்படி சொல்லிவிட்டு கிம்மை பார்த்து அவங்க அப்பா சொல்லுவார். அப்போ கிம் சரிப்பா அப்படி சொல்லும்போது அப்போ வந்துட்டு கிம்மோட அவங்க அப்பாவில் உணர முடியுது. கிம் அவங்க அம்மா வந்துட்டு கிம்மை தான் சுற்றி வராங்க, பட் கிம்மு கண்ணுக்கு தான் தெரியல சொல்லிவிட்டு. பட் இது எதையுமே வந்துட்டு கிம் கிட்ட சொல்லிக்கல. அப்போ கிம்மாலே உணர முடியுது நம்ம அம்மா நம்மளை சுற்றி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்துட்டு கிம் அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு வருவாங்க, இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்கு. அப்போ மேலேருந்து ஒரு பக்கம் தொப்புன்னு வந்துட்டு கிம் மேலே விழுறதுக்கு ஒரு ஜஸ்ட்டு மிஸ் வியாது. அதுக்குள்ளேயே வந்து நம்ம ஃப்ரெண்டு பையன் வந்து பிடிச்சி இழுத்துருவான் கிம்மை. நம்ம ஃப்ரெண்டு பையன் கேட்பான், இது எங்கேத்துல வந்து வீழ்ந்துச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு பையனும் வந்துட்டு கிம்மும் போயிருப்பாங்க. அப்போ அங்கே வேலை செய்கிறவங்க சொன்னாங்க, இல்லைப்பா நாங்கள் வந்துட்டு ஃப்ளோரில் தான் வச்சோம், அது எப்படி அங்கே போய் வீழ்ந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது அப்படி சொல்லும்போது அவள் ஃப்ரெண்டு பையன் சொல்லுவான், பார்த்து வேலை செய்யுங்க, ஜஸ்ட்டு மிஸ்ஸிங் என் ஃப்ரெண்டு மண்டையில் விழுந்திருக்க என் ஃப்ரெண்டு கிழமை என்ன இருக்கும் அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் மேட்ரு மாதிரி பேசிட்டு வந்துடுவான். அப்போ வந்து 2 பேரும் ரூம் கதவு திறப்பாங்க. பட் நம்ம கிம் வந்துட்டு திரும்பி பார்க்கும்போது ஆப்போசிட் கதவு கிட்ட வந்துட்டு ஒரு பேய் நின்றுருக்கு. இதை பார்க்குற நம்ம கிம்முக்கு தூக்கி வெளிப்பட்டு உள்ளே வடா அப்படி சொல்லிட்டு ஃப்ரெண்டு நம்ம கிம்மு வந்துட்டு உள்ளே வந்துடுவாங்க. ஆக்சுவலி ஃப்ரெண்டு பையனால் வந்துட்டு பேயை பார்க்க முடியாது, பட் அந்த சத்தத்தெல்லாம் வந்து கேட்க முடியும். அப்போ வந்து நம்ம ஃப்ரெண்டு பையன் வந்துட்டு ஒரு துணியை கொடுப்பான். அந்த துணியில் வந்து மந்திர எழுத்துக்கள்லாம் எழுதியிருக்கும். இதை நீ வச்சுக்க சேஃபாக, இது உனக்கு உதவி ஆகும். அது மட்டும் இல்லை, இதை கொடுத்தது வந்து ரொம்ப பெரிய மாஸ்டர் ஷாமன், அவரோட மிகப்பெரிய என்னது நான் வந்துட்டு சீடன், அதனால் அவர் எனக்கு இதை கொடுத்தா, இதை நான் உனக்கு கொடுக்குறேன் என் ஃப்ரெண்டுக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு பையன் சொல்லும்போது அதுக்கு வந்துட்டு கிம் கேட்பான், நான் என்னோடய ஜாதகத்தை கொடுத்து நீ உன் மாஸ்டர்கிட்ட காட்ட சொல்லி காட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு பையனை பார்த்து கேட்கும்போது அவள் ஃப்ரெண்டு பையன் வந்துட்டு ஒரு விஷயத்தை நினச்சி பார்ப்பாங்க. ஏன்னா கிம்மோட ஜாதகத்தை பார்த்த அந்த மாஸ்டர் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்க, இதுக்கப்புறம் இவன் 6 மாதத்துலேயே இறந்து போகிறான் உன் ஃப்ரெண்டு சொல்லிட்டு சொல்லும்போது இந்த விஷயத்தை கேட்குற நம்ம ஃப்ரெண்டு பையனுக்கு மனசே உடஞ்சி போயிடும். அப்போ நம்ம ஃப்ரெண்டு பையன் கேட்பான், இதுக்கு ஏதாவது சொல்யூஷனுக்கு ஏதாவது நான் காப்பாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ மாஸ்டர் சொல்லுவார், நான் யாரோட கர்மாவிலையும் வந்துட்டு தலையிட மாட்டேன், இதுதான் அவனோட விதி அப்படி சொல்லும்போது இதை கேட்க நம்ம ஃப்ரெண்டு பையனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். பட் இதெல்லாம் வந்துட்டு கிம் மட்டும் சொல்ல முடியுமா? அதனால் நம்ம ஃப்ரெண்டு பையன் வந்துட்டு கொஞ்சம் சைலண்ட்டாகவே இருப்பான், எதுவுமே சொல்லாமல். பட் கிம்முக்கு தெரியல, 21 வயசுக்கு அப்புறம் வந்துட்டு நான் இறந்து தான் போக போகிறேன், இன்னும் 6 மாதத்துல என்னோடய ஆயுள் காலம் முடிய போகுது, தெரிஞ்சிச்சு, நீ இதை நினச்சி எதுவும் கவலைப்படாதடா அப்படி சொல்லிட்டு ஃப்ரெண்டு பையனை பார்த்து கிம் சொல்லும்போது, அதெல்லாம் எதுவும் ஆகிடாது, நிச்சயம் வந்துட்டு இந்த பிரச்சனைலேருந்து உன்னை வந்துட்டு வெளில கொண்டு வந்துடுவேன் நான் எப்படியாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு பையன் வந்து கிம்மை பார்த்து சொல்லும்போது ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி ஸ்மைல் பண்ணுவான் கிம் வந்துட்டு ஃப்ரெண்டு பையனை பார்த்து. அப்போ கிம் வந்துட்டு அவனோட காலேஜில் வந்துட்டு கிளாஸ் ரூமில் உட்காந்து இருக்கும்போது திடீர்னு என்னன்னு தெரியல, அவனை சுற்றி இருக்க ஸ்டூடெண்ட்ஸு ப்ரொஃபஸர் எல்லாமே வந்துட்டு அவன் கண்ணுக்கு பேய் மாதிரி தெரிவாங்க. அது மட்டும் இல்லை, அவனே பார்க்குற மாதிரி இருக்கும், நீ இன்னும் கொஞ்ச நாளில் சாக போகிற, உன்னை நெருங்கி வந்துட்டு சாவு வந்துடுச்சு சொல்லும்போது நம்ம கிம்மு பையன் வந்து பயங்கரமாக பதையடிச்சு கத்துவான். கத்துன பிறகு இதெல்லாம் அவனோட பிரம்ம இன்ஃபேக்சுவேஷனாக இருந்திருக்கும். அப்போ தான் வந்துட்டு கிம் வந்து ஒரு நிமிஷம் பார்த்தா எல்லாமே நார்மலாக இருக்கும். இதுக்கப்புறம் இங்கே தான் சரிப்படா சொல்லிக்கிட்டுன்னு கிளம்பி அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுவான் கிம். அப்படி வரும்போது வந்துட்டு அந்த ஆப்போசிட் டோரில் வந்துட்டு அந்த பேய் நின்று கிம்மே முறைச்சி பார்க்கும். இதை பார்க்க நம்ம கிம்முக்கு இன்னும் தூக்கி வாரி போகிறோம். டக்குனு ரூம்குள்ளே போயிட்டு நம்ம கதவு சாத்திக்கலாம்டா அப்படி சொல்லிட்டு போவான். அப்போ அந்த ரூம்குள்ளேருந்து ஒரு பர்சன் வருவான். இப்போ இதை பார்க்குற கிம்மிக்கு வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். சரி அந்த ரூம்குள்ளே தான் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போய் பார்ப்பான். அங்கே ஒரு குழந்தை வந்துட்டு ஒரு சின்ன பையன் தான், அவனை வந்து சங்கிலியில் கட்டி போட்டு அப்யூஸ் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். அவன் வந்துட்டு பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்குது. இதை பார்க்குற கிம்முக்கு ஒரு மாதிரி ஆகிடும். கிம்கிட்ட இருக்கிற கொஞ்சம் சாப்பாடு வந்துட்டு அதை பையனுக்கு கொடுப்பான். கொடுத்துட்டு இவன் வந்துட்டு சைல்டு அப்யூஸ் பண்ணுறான் படுக்க சொல்லிவிட்டு கிம் வந்துட்டு போலீஸ் கால் பண்ணிவிடுவான். கால் பண்ணோடனே போலீஸும் வந்துட்டு அந்த பர்சனை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடும். அப்போ அந்த பையன் வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி வந்துட்டு கிம்மை ஹக் பண்ணோம். இப்போ வந்துட்டு கிம்முக்கு ரொம்பவே சந்தோஷமாக ஃபீல் ஆகும், நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டடா சொல்லிட்டு.
அப்போ நினைக்கும்போது அப்போ அந்த பேய் வந்துட்டு கிம்மை பார்க்கும். இப்போ கிம்மை அந்த பேயை பார்ப்பான். பார்த்த உடனே இப்போ அந்த பேய் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு மறைஞ்சு போய்டும். ஆக்சுவலாக அந்த பேய் வந்துட்டு இந்த விஷயத்த வந்துட்டு கிம் கிட்ட கன்வே பண்ணி அந்த அவங்க பையனை காப்பாற்றணும்னு நினச்சிருக்குது. அவங்க பையனை இப்போ காப்பாற்றிட்ட பிறகு வந்துட்டு அதுவும் போயிடுச்சு அந்த பேயும் வந்துட்டு. கிம்மு வந்துட்டு காலேஜில் வந்துட்டு அவன் பெயிண்டிங் ரூமில் உட்காந்து அவங்க அம்மாவோட படத்தை வந்து பெயிண்ட் பண்ணியிருப்பான். அப்போ யாரோ ஒருத்தவங்க ஜோராக கத்துற மாதிரி சவுண்டு. இதை பார்க்க நம்ம கிம்முக்கு தூக்கி அறிப்போ என்னடா இது மறுபடியும் பிரச்சனையான்ற மாதிரி திரும்பி பார்ப்பான். பார்த்தா வந்துட்டு சவுண்டு மட்டும் கேட்கும். திடீர்னு அவங்க அம்மாவோட முகம் வந்துட்டு ட்ரா பண்ணி வச்சுருப்பான். அது பேயா மாதிரி டக்குன்னு கிம் வந்துட்டு பயந்து கீழே விழுந்துருப்பான். விழும்போது அவனோட தாயத்தும் வந்துட்டு கீழே விழுந்து கட் ஆகிடும். அப்புறம் வந்துட்டு மாஸ்டர் கொடுத்த அந்த மந்திர துணி எரிஞ்சு போயிடும். இதை பார்க்குற நம்ம ஃப்ரெண்டு பையனுக்கு ஐயோ இது பெரிய விஷயமா இருக்குது கிம். ஆக்சுவலி இது வந்து 1 வருஷமாச்சும் தாக்கு பிடிக்க மாட்டேன், 1 வருஷம் கூட தாக்கு பிடிக்கல. இங்கே வந்து என் வீட்டில் ஸ்டே பண்ணுறா அதுதாடா உனக்கு நல்லது கிம் அப்படி சொல்லும்போது நம்ம கிம்மு வந்துட்டு தலையை ஆட்டுவான். சரி வா போகலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு பையன் வீட்டுக்கு தான் கிம்மை கூட்டிட்டு போவான். அங்கே பார்த்தா ஃப்ரெண்டு பையன் வீட்டில் அவனுக்கு ஒரு தங்கச்சி இருப்பா பொழுது. அவள் ஏதோ ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு அது என்னத்தை கம்ப்யூட்டர் போட்டு நோன்னு இருப்பாள். இதை பார்க்குற நம்ம ஃப்ரெண்டு பையன் அவள் வா நம்ம ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு பையன் ரூமுக்கு தான் கூட்டிட்டு போவாங்க. அப்போ வந்துட்டு கிம்மும் ஃப்ரெண்டு பையன் தான் படுத்துன்னு இருப்பாங்க அவங்க ரூமில். ஒரே ரூமில் 2 பேரும் படுத்துன்னு இருப்பாங்கப்பா. அப்போ திடீர்னு கிம் வந்து தூக்கத்தில் எழுந்திருப்பான். அவங்க அம்மா வாய்ஸ் மாதிரி கேட்கும் வந்து என்னை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு. அப்போ கிம் வந்துட்டு பால்கனி நோக்கி போவான். அப்போ அங்கே இன்னொரு ஸ்பிரிட் வந்துட்டு அவன் கையை பிடிச்சி அவனை பால்கனிலேருந்து இறங்க விடாமல் முயற்சி பண்ணும். பட் அப்போ கூட வந்துட்டு கிம் வந்துட்டு அந்த ஸ்பிரிட்டை வந்துட்டு உதறி விட்டு அவள் இறங்கி போவான். ஏன்னா அவங்க அம்மா வாய்ஸ் கேட்கும். இந்த சைடு நம்ம ஃப்ரெண்டு பையன் நல்லா தூங்கி இருக்கும். அப்போ நம்ம ஃப்ரெண்டு பையன்கிட்ட ஒரு வாய்ஸ் கேட்கும். யாரு கிம்மோட அவங்க அம்மா வாய்ஸ் மாதிரி. என்னடா போயிட்டு நீ கிம்மை காப்பாற்று அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம ஃப்ரெண்டு பையன் ஏஞ்சி வேகமாக ஓடி வந்து எங்கிக்கிறான் கிம்னு சொல்லிட்டு தேடினா வந்துட்டு பால்கனி தான் அவன் எகிரி குதிக்க போவான். டக்குன்னு நம்ம ஃப்ரெண்டு பையன் பிடிச்சி இழுத்துட்டு என்னடா கிம் தயவு செஞ்சு கனவுலேருந்து ஏந்திரா சொல்லிட்டு குளிக்கும்போது அப்போ கிம் வந்து ரியாலிட்டிக்கு வந்து என்னடா ஆச்சு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது இதை பார்க்குற நம்ம ஃப்ரெண்டு பையனுக்கு ஓகே இது ஏதோ பெரிய விஷயமா ஆயிடுச்சு, நம்ம சீக்கிரமாக ஏதாவது பண்ணணும்னு சொல்லி நினைப்பேன். நெக்ஸ்ட் டே வந்துட்டு கிளாஸ் ரூமில் கட்டுவாங்க. அப்போ நம்ம ஃப்ரெண்டு பையன் சொல்லுவான், டே உன்னோட மந்திர தாயத்தும் உடஞ்சி போச்சு, அந்த மந்திர துணியும் எரிஞ்சு போச்சுடா, இப்போ என்னடா பண்ணுறது உன்னை யாரா காப்பாற்றுவாங்க அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ நம்ம கிம் சொல்லுவான், இல்லை நான் எங்கள் அப்பா இந்த தடவை செமஸ்டர் ஹாலிடேக்கு வந்துட்டு எங்கள் அப்பா கூட போய் ஸ்டே பண்ண போகிறேன், இந்த வாலண்டரி கேம்ப்க்கு நான் வரல அப்படி சொல்லும்போது அப்போ இதை நம்ம ஃப்ரெண்டு ஃபைலாம் பிடிச்சிக்கணும், உன்னை உயிரோட இது கேம்ப் ரொம்ப முக்கியம் இல்லைடா அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது சரி ரொம்ப தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம கிம் சொல்லும்போது அப்போ அங்கே வந்துட்டு சொல்லுவாங்க, நம்ம வாலண்டரி கேம்ப் போகிறோம்ல அங்கே நம்ம போக போகிறதுல அது கேன்சல் அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் என்னது கேன்சல் அப்படி சொல்லி, ஏன்னா கிளாஸ் ரூமில் இருக்க எல்லாருமே வந்துட்டு அந்த வாலண்டரி கேம்புக்கு போகிறதா பிளான் இருக்கும். பார்த்தா திடீர்னு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லும்போது எல்லோரும் என்னடா ஆச்சுன்ற மாதிரி கேட்பாங்க. இல்லை அங்கே வந்து புயல் வந்து ஏதோ பிரச்சனை ஆகிடுச்சு அதனால் நம்மளால் போக முடியாது அப்படின்னு சொல்லும்போது இதை வந்துட்டு கிம்மும் நம்ம ஃப்ரெண்டு பையனும் கேட்போம். அப்போ நம்ம ஃப்ரெண்டு பையன் நினைப்பேன், ஓகே இதே நம்ம யூஸ் பண்ணிக்கூடாது, நம்ம மாஸ்டர் இருக்கிற ஊருக்கு வந்துட்டு கேம்புக்கு போயிட்டேன், நம்ம வந்து கிம்முக்கு உதவி பண்ண மாதிரி இருக்குது, நம்ம மாஸ்டர் பார்த்த மாதிரி இருக்குது, நம்மளும் ஏதோ கற்றுக்கின மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஃப்ரெண்டு பையன் வந்துட்டு அவங்க எல்லாருக்கிட்டையும் போய் அப்ரோச் பண்ணுவாங்க. அப்போ வந்துட்டு அங்கே இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு வந்து நோன்ற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் எல்லோரும் ஓகே சொல்லிவிடுவாங்க. ஓகே சொன்ன பிறகு நம்ம ஃப்ரெண்டு பையனுக்கு சந்தோஷம், நம்ம நினச்ச விஷயத்தை முடிச்சுட்டா அப்படி சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு பஸ்ஸில் வந்துட்டு எல்லோரும் ஏறி இருப்பாங்க. அப்போ வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டு பையன் வந்து கிம்மிக்கிட்ட ஃபோட்டோ காட்டி இங்கே பண்ணி இப்படி தான் வந்து க்யூட்டாக வந்து பெர்ஃபார்ம் பண்ண அப்போ தான் மாஸ்டருக்கு உனக்கு பிடிக்கும், உனக்கு உதவி பண்ணுவார் அப்படி சொல்லும்போது நம்ம கிம்மு வந்துட்டு ஏதோ வந்துட்டு க்யூட்டாக பண்ணுற பேரில் ஏதோ காமெடி பண்ணியிருப்பாங்க. இப்போ இதை 2 பேர் பார்த்துட்டு இதுங்கன்னா இப்படி பண்ணுதுங்க பைத்தியமான்ற மாதிரி தான் அவங்க 2 பேர் நினைப்பாங்க. ஆக்சுவலி இவர் வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டு பையன் பேர். இதுக்கப்புறம் இந்த விஷயம் வந்துட்டு மாஸ்டருக்கும் தெரிய வருது, நம்ம ஃப்ரெண்டு பையன் இங்கே வந்துட்டு கேம்புக்கு வரான்னு சொல்லிட்டு. இதை கேட்ட மாஸ்டர் வந்துட்டு எதுவும் சொல்ல மாட்டார். ஆனால் மாஸ்டரோட முகத்தையும் சரி எதையும் காட்டவே இல்லை, வெறும் பேக் அண்ட் ஃப்ரண்ட் ஃபோர்ஸ் மட்டும் காட்டி வச்சுருவாங்க. தெரியல நம்ம பார்க்கலாம்டா. அப்போ இந்த விஷயத்தை கேட்ட ஒரு 2 கார்டியன் ஏஞ்சல் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுது. ஆக்சுவலி நம்ம ஃப்ரெண்டு பையன் வரப்பான்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம ஃப்ரெண்டு பையன் வந்துட்டு சின்ன வயசில் இந்த கார்டியன் ஏஞ்சல் வந்து தெரியும், அவன் வந்துட்டு இதுக்கிட்ட பேசுவான். பட் அவங்க அப்பா நினச்சினா பைத்தியம் பிடிச்சி நம்ம பையனுக்கு சொல்லிட்டு நினச்சிக்கின்னு மாஸ்டர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதனால் வந்து மாஸ்டர் வந்துட்டு இந்த கார்டியன் ஏஞ்சல் வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டு பையன் வந்துட்டு பார்க்காத மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்தை இப்போ கேட்குற இந்த கார்டியன் ஏஞ்சல் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்பயாச்சும் நம்ம ஃப்ரெண்டு பையனுக்கு நாங்கள் தெரியுமா கண்ணுக்கு அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது இதை கேட்குற மாஸ்டர் வந்து குச்சி எடுத்து 2 வாங்கினா தானே நீங்கள் ஏஞ்சி போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு துருத்துவார். அப்போ வந்துட்டு அவங்களும் மறைச்சிடுவாங்க. இந்த சைடு வந்துட்டு பஸ்ஸில் நம்ம பசங்க ஒதுக்குமாலன்ற மாதிரி பயங்கரமாக நம்ம இப்படி காலேஜில் வந்து விளையாட்ட போனோம், டான்ஸ் ஆடும், இந்த மாதிரி ட்ரிப்புக்கு போனால் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. கொஞ்ச நேரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் டயர்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் தூங்க ஆரம்பிச்சிடுவாங்க. தூங்குறப்போ வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டு பையனுக்கு மட்டும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, ஏன்னா எப்பயுமே போகிற ரூட்டில் போகும்போது இது வேறு ரூட்டில் போகுது
போதே, இது வேறு ஏதோ இருக்குதே அப்படி சொல்லிட்டு யோசிப்பான். பார்த்தா திடீர்னு அந்த பஸ்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே தூங்கிடுவாங்க. யார் நம்ம ஃப்ரெண்டு பையன் கிம்மை தவிர. அப்போ நம்ம ஃப்ரெண்டு பையன் வந்துட்டு சில மந்திரம்லாம் வந்துட்டு சொல்லி வேண்டுவான். அப்போ திடீர்னு வந்துட்டு பஸ் வந்துட்டு ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸ்டாப் ஆன பிறகு அப்போ திடீர்னு வந்துட்டு நிறைய ஸ்பிரிட் வந்துட்டு வரும். இதை பார்க்குற நம்ம ஃப்ரெண்டு பையனுக்கு கிம்முக்கு என்ன பண்ணுறதே தெரியல. யாராவது வந்து காப்பாற்ற பண்ணிட்டா கடவுளே அப்படின்ற மாதிரி நம்ம ஃப்ரெண்டு பையனுக்கு கிம்முன்னு நினைப்பாங்க. பார்த்தா நிறைய வந்துட்டு எல்லாம் உடச்சின்னு கண்ணாடியெல்லாம் உடச்சின்னு பஸ்ஸுக்குள்ளேயே வர மாதிரி ஆகிடும். ரொம்ப பயப்படுவாங்க. திடீர்னு பார்த்தா அங்கே ஒரு வெளிச்சம் வரும். இது வெளிச்சத்தை பார்க்குற நம்ம ஃப்ரெண்டு பையனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸ்மைல் பண்ணுவான் அந்த இதை பார்த்துட்டு. இதுக்கப்புறம் நம்ம தப்பிச்சினான்ற மாதிரி சிரிச்சினே வந்துட்டு அந்த பஸ்லேருந்து வெளில வந்திருப்பான். அது வேறு யாரும் இல்லை, மாஸ்டரோட ஸ்பிரிட் தான் வந்துட்டு இவங்களை காப்பாற்றிருக்குது. அப்போ வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டு பையனை பார்த்து ஜாக்கிரதையாக சீக்கிரம் வந்து சேருங்க அப்படின்னு சொல்லும்போது, ரொம்ப நன்றி மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு பையன் வந்துட்டு மாஸ்டரை பார்த்து கேட்பேன், ஏன் மாஸ்டர் உங்கள் ஸ்பிரிட்டை அனுப்புனீங்க, நீங்கள் வரலீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ மாஸ்டர் சொல்லுவாங்க, இல்லை எனக்கு வில்லேஜில் ஒரு வேலை இருக்குது, அதனால தான் நான் ஸ்பிரிட் மட்டும் அனுப்புகிறேன், நீ சீக்கிரம் வந்து சேர வேலையை பாரு அப்படி சொல்லிட்டு அந்த ஸ்பிரிட் வந்து மறைச்சி இதெல்லாம் வந்து நம்ம கிம்மு வந்துட்டு பஸ்லேருந்து எட்டி தான் பார்த்துன்னு இருப்பான் எல்லாத்தையும் நடந்த விஷயத்தெலாம். அப்போ வந்துட்டு நம்ம கிம்மு பக்கத்தில் வந்துட்டு வேறு ஏதோ ஒரு ஸ்பிரிட் வந்துட்டு கிட்ட வந்து அவனை பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ திடீர்னு வந்துட்டு கிம் திரும்பும்போது அந்த ஸ்பிரிட் காணாமல் போயிடும். அப்போ பஸ்ஸும் வந்துட்டு அந்த வில்லேஜ் வந்து ரீச் ஆகிடும். ரீச் ஆனோடனே எடுத்த உடனே வந்துட்டு ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சின்னு இருக்கும் பொழுது அந்த பேயை ஓட்டுறதுக்கு வந்துட்டு மாஸ்டர் தான் வந்து நிற்பார். அப்போ அந்த பொண்ணு அப்படி பார்க்குற எல்லோரும் பயந்துருவாங்க, தூக்கி வாரி போகிறோம். இப்போ தான் நம்ம ஹீரோவோட ஃபேஸே காட்டுறாங்க. மாஸ்டர் இவ்வளோ சொல்லுது. நம்ம இதுக்கப்புறம் மாஸ்டரே சொல்லலாம், ஓகேவா? ஆக்சுவலி இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கிறாரு, ஆனால் இவரை போய் பேய் ஓட்டுறவரா காட்டிக்கிறாங்க. எனக்கு இது நினைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி விடுங்க, வாங்க பேக் டு த ஸ்டோரி. நம்ம மாஸ்டர் வந்துட்டு அந்த பொண்ணுக்குள்ளே இருக்க பேய் வந்து ஓட்டி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் அவங்க வந்து அங்கே இருக்கிறவங்க வந்து அந்த பொண்ணை கூட்டின்னு போயிடுவாங்க. இப்போ நம்ம ஃப்ரெண்டு பையன் வந்துட்டு கிம்மை கூட்டின்னு போயிட்டு மாஸ்டர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ எப்படி நம்ம ஷாக்காகி மாஸ்டரை பார்க்குறோமோ அதே மாதிரி வந்துட்டு கிம்மை வந்துட்டு மாஸ்டரை பார்த்துட்டு ஷாக்காகி நிற்கிறான். என்ன பேசுறது கூட தெரியல, என்னென்னா பேசி வச்சுருப்பான். ஆக்சுவலி கியூட்டாக பண்ணலாம் சொல்லிட்டு எல்லாமே மறந்து போய் மாஸ்டர் வச்சுக்கன்னு வாங்காமல் வந்துட்டு பார்த்துன்னு இருப்பான். எப்படி நம்ம பார்க்குறோமோ அதே மாதிரி தான் கிம் பார்த்துட்டு இருப்பான். அப்போ வந்துட்டு மாஸ்டர் வந்துட்டு இப்போ தான் கிம் வந்துட்டு நல்லா உத்து பார்ப்பார். பார்த்தப்போ வந்துட்டு அவன் கழுத்தில் கட்டியிருக்க அந்த தாயத்தையும் வந்துட்டு நல்லா நோட்டீஸ் பண்ணிட்டு கிட்ட வருவார். கிம் கிட்ட வந்துட்டு பார்த்து வாங்க என்னோடய இடத்துக்கு வந்துட்டு வேகமாக வந்து சேருங்க சொல்லிவிட்டு அந்த தாயத்தை பார்த்துட்டு அப்போ நம்ம மாஸ்டர் வந்துட்டு கிளம்பி போயிட்டு. ஆக்சுவலி நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆக்சுவலி மாஸ்டர் தான் வந்துட்டு கிம்மை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிட்டு போங்க. இதை பார்க்க நம்ம ஃப்ரெண்டு பையன் ஃபேர் ஓகே, நம்மளை வந்து பிளான் பண்ணி தான் இங்கே கூட்டின்னு வந்துக்கிறானுங்க இவனுங்க அப்படி சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் இருக்க ஒரு பொண்ணுக்கிட்ட சொல்லுவான். இந்த சீனை கட் பண்ணி இப்போ வந்து மாஸ்டரோட ப்ளேஸ் தான் காட்டுவான். 2 கார்டியன் ஏஞ்சல் இருந்துச்சுட்டு அதுங்க 2 வந்துட்டு மாஸ்டர் சொல்லியிருப்பாங்க. நம்ம ஃப்ரெண்டு பையனும் கிம்மும் வந்து நிற்கிறாங்க சொல்லிட்டு இது கேட்குற மாஸ்டர் வந்துட்டு மெடிடேஷன்லேருந்து எழுந்திரிச்சிட்டு அவர் வந்துட்டு கீழே போவார். அப்போ வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டு பையனும் கிம்மும் வந்துட்டு நாயை கொஞ்சம் இருப்பாங்க. அப்போ மாஸ்டர் வந்துட்டு சொல்லுவாங்க, இது நீங்கள் எதுக்கு இங்கே வந்து இங்கேருந்து வெளில போ அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது இதை கேட்குற நம்ம கிம்முக்கெல்லாம் ஒரு மாதிரி இது ஐயோ நம்ம வந்து பிடிக்கல பிடிக்குது, சரி நம்ம ரிட்டன் போயிடலாம் சொல்லிட்டு கிம் திரும்பும்போது தான் தெரியும் ஊறப்பட்ட பேய்கள் வந்துட்டு கிம்மியும் வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டு பேர் சுற்றி வளைச்சி நின்று இருக்கோம். இதை பார்க்குற நம்ம கிம்முக்கெலாம் என்ன சொல்கிறதே தெரியல. அப்போ மாஸ்டர் வந்து ஒரு அத்துனோடனே அந்த அத்தனை பேய்களும் போயிடும். அப்போ மாஸ்டர் வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டு பையில பார்த்து ஆக்சுவலி ரூமை காட்டி இவனுக்கு அது மட்டும் இல்லை, உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நீங்கள் தான் பண்ணிக்கணும், அண்ட் அது மட்டும் கிடையாது உங்கள் 2 பேரும் நான் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குதுன்னு சொல்லுவார். அப்போ இதை பார்க்குற நம்ம கிம்முக்கு வந்துட்டு மாஸ்டர் சரியான டெரர் பீஸாக இருப்பார் பொழுகுது அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு பையிட்ட கேட்கும்போது அப்போ கிம்மும் வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டு பையன் ரூமுக்கு வந்துடுவாங்க. டே நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லலைடா அப்படி சொல்லிட்டு நம்ம கிம் கேட்கும்போது டே அவர் இன்றைக்கி தடா சாஃப்டாக நடந்துக்கினாரு ஏன்டா அப்படி சொல்லி கேட்கும்போது என்னது உனக்கு இதுதான் சாஃப்டா அப்படின்ற மாதிரி நம்ம கிம் கேட்கும்போது ஆமாண்டா அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு பையன் சொல்லும்போது நான் இங்கே வந்தே இருக்கக்கூடாது, இப்படி இருக்கிற பர்சன் நான் எப்படி உதவி கேட்குறது, உதவி கேட்டாலும் பண்ணுவார் அப்படி சொல்லும்போது சரி நீ போகலாம் அதை நீ படுத்து தூங்க, நான் வந்து ஒரு நிமிஷம் மாஸ்டரை பார்த்துட்டு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு பையன் வந்துட்டு சொல்லுவான். அதுக்கிட்டே இந்த நேரத்துக்கு நீ மாஸ்டரை பார்க்க போகிற அப்படி கேட்கும்போது எல்லாம் என் தலையை இழுத்து அதுக்கு தான் பார்க்க போகிறேன், நீ படுத்து தூங்கு அப்படி சொல்லிவிட்டு நம்ம ஃப்ரெண்டு பையன் சொல்லிவிட்டு மாஸ்டரை பார்க்க போவான். போனால் அங்கே மாஸ்டர் வந்துட்டு பட்டைஸ்லேயே வந்து சாத்துன்னு சாத்துவார். ஆனால் நம்ம ஃப்ரெண்டு பையன் வந்துட்டு அந்த அடியில் வாங்கி சிரிப்பான். அதுக்கு வந்துட்டு மாஸ்டர் உனக்கு சுடு சொன்ன ஒன்று கூட இல்லை பழுகுது, அத்தை இத்தனை அடி அடிச்சு கூட நீ வந்துட்டு வாங்கி சிரிக்கிறடா என்ன ஓட்ட சொன்னல கிம்முக்கிட்டேருந்து எப்பயுமே தூரமாக ஏன்டா க்ளோஸாக போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ நம்ம ஃப்ரெண்டு பையன் சொல்லுவான், இல்லை மாஸ்டர் அவனை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அவனுக்கு இருக்கும் ஏதோ சம்மந்தம் இருந்த மாதிரி தோணுச்சு, அது மட்டும் இல்லை மாஸ்டர் நீ கண்டுபிடிச்சிங்களா அவனோட ஜென்ம எதிரி யாரும் சொல்லிவிட்டு அவன் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் மாஸ்டர், தயவு செஞ்சு நீங்கள் அவனுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு பையன் வந்துட்டு கேட்பேன். இதை கேட்க நம்ம மாஸ்டருக்கே ஒரு மாதிரி ஆகிடும்.
ஒரு மாதிரியாயிடும். பட் எதுவுமே பேச மாட்டாரு நம்ம மாஸ்டர். அப்போ வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டு பையன் சொல்லுவான், "மாஸ்டர் நீங்க தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு தெரியும். என்னடா பண்ணுவ?" அப்படி சொல்லிட்டு மாஸ்டர் கேட்கும்போது, "ஒண்ணும் இல்ல. உங்களோட ஃபோன் நம்பர் வந்துட்டு நான் லீக் பண்ணிடுவேன்." அப்படி சொல்லும்போது, மாஸ்டர் இப்ப திரும்பி நம்ம ஃப்ரெண்டு பையன மறைப்பாரு. அப்ப நம்ம ஃப்ரெண்டு போய் சொல்லுவான், "மாஸ்டர் மாஸ்டர் அப்படி மறிக்காதீங்க என்னால முடியாது." அப்படி சொல்லும்போது, அப்போ வந்துட்டு மாஸ்டர் சொல்லுவாரு, "ரொம்ப நேரம் நீ இங்க இருக்கிற அவன தனியா விட்டு வந்துரு. கிம் கிட்ட போ. சேஃப் இல்ல." அப்படி சொல்லிட்டு சொல்லுவாரு. அது மட்டும் இல்ல, "நான் ட்ரை பண்றேன் என்னால முடிஞ்சது." அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நம்ம ஃப்ரெண்டு போய், "ஐய்யய்யோ! ஆமால்ல அவன இவ்வளோ நேரம் விட்டு வந்துட்டான். அவன் என்ன பண்ணுறானோ பயத்துல" சொல்லிட்டு வேக வேகமா வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டு பையன் வந்துட்டு கிளம்பி போவான். கிம்ம பார்க்க ரூமுக்கு. அப்போ இந்த 2 கார்டியன் ஏஞ்சல் வந்துட்டு ஒருவேளை மாஸ்டருக்கு வந்துட்டு கிம்ம பிடிச்சிருக்குதா என்னன்னு தெரியல. ஏன்னா எந்த இடத்துலயும் முடியாது, நோ அந்த மாதிரி வார்த்தையே சொல்லல. ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிறாரே அப்படி சொல்லிட்டு பேசின்னு இருப்பாங்க. இங்கே சீன் கட் பண்ணால் அடுத்த ராத்திரியில் ஊரில் இருக்கிறவங்கள வந்துட்டு நமஸ்காரம் பண்ணிக்கிறாங்க. அங்கே இருக்கிற வந்துட்டு ஆண்கள்லாம் வந்துட்டு ஏதோ ஒரு பூஜைக்கு வந்து ரெடியாக இருக்கிறாங்க. அப்போ வந்து நம்ம மாஸ்டர் வந்துட்டு ஏதோ மந்திரத்தெலாம் வச்சு பூஜை பண்ணும்போது அங்கே நிறைய பேய்கள் வந்துட்டு அவங்க இருக்கிற பிளேஸே வந்து சுற்று வட்டம் போட்டுடுச்சு. அவங்கள வந்துட்டு தாக்கலாம்னு சொல்லிட்டு அப்போ அந்த பேய் கூட்டத்துலேருந்து வந்துட்டு ஒரு பேய் வந்துட்டு பேசும், "நீ என்ன தான் தேடுறியா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது டக்குன்னு வந்துட்டு மாஸ்டர் வந்துட்டு கண்ணை ஓப்பன் பண்ணிடுவார். அவருக்கு பயங்கர மூச்சு வாங்கும். எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை, எப்படி இந்த பேயை மட்டும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல சொல்லிட்டு நினைப்பார். அது மட்டும் இல்லை, அது பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படி சொல்லிட்டு அவரால் புரிஞ்சிக்க முடியுது. அங்கே இருந்தவங்களாம் நிறைய மந்திரம் சொல்லி அவங்க இருக்கிற பிளேஸில் வந்துட்டு ஒரு ஷீல்டு மாதிரி உருவாக்குறாங்க மந்திரத்து மூலிமா. இதோட இந்த எபிசோடு வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுதுடா. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்கடா. என்னோட வாய்ஸ் ஓவர் வந்துட்டு உங்களுக்கு உண்மையாக பிடிச்சிருக்குதுன்றது நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள். ஆக்சுவலி நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டுத்தையும் சொல்லுங்கடா. நான் ஏதாவது தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு உண்மையாக பிடிக்குதா பிடிக்கலையா சொல்லிட்டு அவ்வளோதான்டா. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.